வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் அக்டோபர் 18 வரை கன்னி ராசியில் சூரியன் சஞ்சாரத்தில் மகரம், கும்பம், மீனம் ஆகிய 3 ராசிகள் பெரும் பலன்கள் பற்றி இப்பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம். அன்பர்களே, இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக கன்னிராசியில் சூரியன் பயிற்சி இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 2024 அன்று மதியம், அதாவது 7:29 நேரத்திற்கு நடைபெறுகிறது. சூரியன் ஆற்றலின் முக்கிய ஆதாரமாக கொண்ட கிரகமாக இருக்கிறது. 9 கிரகங்களில் இவர் பெருமையாக பேசப்படுகிறார். சூரியன் இல்லாமல் பொதுவாக இப்பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களின் வாழ்க்கை சாத்தியமில்லை. இவர் ஒரு ஆண்பால் கிரகமாக இருக்கிறார். இவர் சிக்கலான பணிகளை கையாள்வதில் உறுதியாக இருக்கிறார். இவர் நிர்வாக பண்புடன் தலைமைத்துவ குணங்கள் நிறைந்தே இருக்கிறார். ஒருவரின் ஜாதகத்தில் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான சூரியன் இருக்கும் நேரத்தில் அந்த ஜாதகர் தங்களது பூர்வீக தொழில், அதிக பணம், உறவில் மகிழ்ச்சி, தந்தையின் போதிய ஆதரவை பெறுதல் போன்ற அனைத்து நன்மைகளை பெற்று நலமாக வாழ்வார் என்று கணிக்கப்படுகிறது. ஆக இந்த மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுடைய பலன்களை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். மகரம், 8ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது மகர ராசி மக்கள் மிதமான அதிர்ஷ்டத்தையும் லாபத்தில் குறைந்த பற்றாக்குறையும் சந்திக்க நேரிடும். கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் இல்லாமலும் நல்லதொரு ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் அதிக வேலை அழுத்தம் காரணமாக மேலதிகாரிகளின் சவால்களை சந்திக்க நேரிடும். வியாபாரத்து தொழிலில் அதிர்ஷ்டம் இல்லாத இந்த சூழ்நிலையில் அதிக லாபத்திற்கான வாய்ப்புகள் குறையலாம். உங்களின் பொருளாதார நிதி ரீதியாக உங்கள் வருமானம் குறையக்கூடும். காரணம், நீங்கள் பெரியவரின் ஆரோக்கியத்திற்காக அதிக செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆண் மக்களுடைய உடல்நிலையை நன்கு கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவில் சற்று பாதுகாப்பின்மை அதிகரிக்கலாம். உங்களுடைய கவனம் குடும்பத்தில் இருக்க வேண்டும், உங்கள் துணையுடன் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். தேவையற்ற வாதங்களை குடும்பத்தில் துணையிடம் நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். அப்படி கருத்து வேறுபாடுகள் வரும் சமயத்தில் அமைதி காத்து பொறுமையாக குடும்ப நலனை பராமரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தம்பதிகளுக்குள் நல்லதொரு ஒற்றுமை ஓங்கும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கண் சார்ந்த நோய் தொற்றுகளுக்கு ஆளாகலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஆகவே சற்று கவனமாக இருங்கள். கண் டாக்டரை பார்த்து கண்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு உண்டான காய்கறிகளையும் கேரட் வகைகளையும் சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பரிகாரமாக சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள், யாவும் நலமாகும். அடுத்து கும்பம். தங்களின் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் தற்சமயம் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கும்பராசி மக்கள் மிதமான அதிர்ஷ்டத்தையும் லாபத்தில் பற்றாக்குறையும் சந்திக்க நேரிடும். கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது. உங்கள் தொழிலில் தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கி சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கலாம். இதனால் நீங்கள் தொழிலிலும் வேலையிலும் வியாபாரத்திலும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் தங்களுடைய பங்குதாரர்கள் மற்றும் போட்டியாளர்கள் வந்து சவால்கள் ஏற்படலாம். இதனால் உங்களுடைய லாபம் குறையும். கவனமின்மையை தவிர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் பயணத்தின் போது பணத்தை இழக்க நேரிடலாம். இது உங்களின் கவனக்குறைவு காரணமாக இருக்கும் என்பதை உணர்ந்து சற்று பாதுகாப்புடன் பயணம் செய்யுங்கள். தங்கள் உறவுகள் உங்கள் பங்குதாரர் சுயநலமாக மாறக்கூடும். இது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கடுமையான குளிர்ச்சியால், காய்ச்சல் இவற்றால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆகவே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு மருத்துவரை அணுகி நல்லதொரு ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும். பரிகாரமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்கி அவருடைய மனதை குளிரச் செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும்.
அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு 6வது வீட்டின் அதிபதியான சூரியன் தற்சமயம் 8வது வீட்டிற்கு மாறும் பொழுது மீனராசி மக்கள் பரம்பரை மற்றும் பிற மறைவான ஆதாரங்கள் மூலம் ஆதாயங்களை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிப்பது தங்கள் உடல்நல பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்தக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் அல்லது வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். காரணம், உங்களுக்கு கூடுதல் இலக்குகள் ஒதுக்கப்பட்டு அதை உங்களால் முடிக்க முடியாமல் நீங்கள் சிரமத்தில் இருப்பீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வர்த்தகம் மற்றும் பரம்பரை மூலம் லாபத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் சூரியன் மீனராசி மக்களுக்கு 7வது வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கருத்து மோதல்களும் சக ஊழியருடன் எதிர்மறையான கருத்துக்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக உணர்ந்து செயல்படுங்கள். அதே நேரத்தில் பாரம்பரிய வணிக முயற்சிகள் யாவும் குறிப்பிடத்தக்க வருமானத்தை அதிகரிக்காது. பொறுமை காக்க வேண்டும். பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் கடனை பெறுவதில் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கும். கடனை பெறாமல் சற்று ஒரு மாதம் கழித்து உங்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுங்கள். தனிப்பட்ட அளவில் உங்கள் உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்வது கடினமாக இருக்கும் இந்த நேரத்தில். காரணம், 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்களுடைய கருத்தும் அவருடைய கருத்தும் ஒத்துப்போகாது. அவங்க மாறுபாடான கருத்துக்கள் இருப்பதால் குடும்பத்தில் சச்சரவுகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் உங்கள் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை பாதிக்கலாம். கூடுதலாக நீங்கள் சிலர் சூரியனுடைய கதிர்வீச்சால் தோல் பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் அல்லது ஒவ்வாமைக்கு ஆளாகலாம். எனினும் மீனராசி மக்கள் தகுந்த ஒழுக்கமுடனும் சுகாதாரத்துடன் வாழ்ந்து மருத்துவ ஆலோசனை பெற்று வாழ்வது நன்மையாக இருக்கும். உங்கள் வீட்டு முதுமை பெற்ற பெரியோர்களுக்கு அன்னதானம் அளித்து அவருடைய ஆசையை பெறுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண சூழலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.